கடந்த வாரம் கடந்த வாரம் 24/6/2016 அன்று சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற இன்ஜினியர் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக எக்மோர் ரயில்வே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிறகு அந்த வழக்கு சென்னை பெருநகர காவல்துறைக்கு வந்தது. அதன் பிறகு அடிஷனல் கமிஷனர் சவுத் சங்கர் தலைமையின் கீழ் ஜேசி ஈஸ்ட் மனோகரன், ஜேசி சவுத் அன்பு, டிசி ட்ரிபிள் பெருமாள், டிசி டி நகர் சரவணன் மற்றும் அடிஷனல் டிசிஸ், ஏசிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் என்று பல அதிகாரிகள் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்வதிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு புலன் விசாரணைக்கு வந்த பிறகு நாங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். உங்களிடத்திலே கிடைத்த எல்லா தகவலையும் எங்களுக்கு அனுப்புங்கள். அதை ரகசியமாக வைத்துக்கொண்டு தீர விசாரித்து புலன் விசாரணை விரைவில் முடிக்க ஏதுவாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதன்படி சென்னை மற்றும் தமிழகம் என்று இல்லாமல் பலர் வெளிநாடுகளிலிருந்தும் எங்களுக்கு பல்வேறு தகவல்களை அளித்தார்கள். அந்த ஒவ்வொரு தகவலையும் தீர விசாரித்து இந்த தனிப்படையினர் அவர்களுக்கு இந்த வழக்கில் எந்த அளவிற்கு சம்மந்தம் இருக்கிறது இல்லை என்பதை கண்டறிந்தார்கள். அதுபோலவே சுவாதியினுடைய பெற்றோர்களும் புலன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் வலியையும் பொறுத்து கொண்டு புலன் விசாரணை அதிகாரி அவர்களை அணுகி விசாரித்த போது அவர்களுக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்போடு வழங்கினார்கள். பல குழுக்களாக சென்ற காவல்துறையினர் சூளைமேடு, நுங்கம்பாக்கம் போன்ற பல்வேறு இடங்களிலே விசாரணை மேற்கொண்டார்கள். அதுபோலவே சுவாதி வேலை செய்த நிறுவனத்திலும் மற்றும் அவர் பயணம் செய்த பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். இப்படி பல முறைகளில் பல வழிகளில் விசாரணை மேற்கொண்டதன் விளைவாக குற்றவாளி யார் என்பது கண்டறியப்பட்டது. அந்த குற்றவாளியை கஸ்டடி எடுப்பதற்காக திருநெல்வேலி காவல்துறையை அணுகினோம். அவர்களும்
அந்த ராம்குமார் என்ற அந்த 24 வயது உள்ள இன்ஜினியரை கைது செய்ய உதவினார்கள். அங்கே செங்கோட்டை அருகிலே அவருடைய வீட்டிலே அவரை அணுகிய பொழுது காவல்துறை அவரை நெருங்கிவிட்டதால் அவர் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த பொழுது அவருடைய வைத்திருந்த கட்டியின் மூலம் அவருக்கு ஒரு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜுரி ஏற்படுத்திக் கொண்டார். காவல்துறையினர் அவரை உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி அளித்து அங்கிருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். சென்னையிலிருந்து சென்ற சிறப்பு விசாரணை குழுவும் அங்கு திருநெல்வேலி சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த புலன் விசாரணை செய்ய உதவியாக இருந்த அனைத்து மக்களுக்கும் மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கொன்று அங்கொன்றாக நடந்த நிகழ்வுகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த அச்சமுமின்றி மிக அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னை காவல்துறை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம், அதில் பாருங்க. 2 பேஜ் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கு, இப்போ கொடுக்குறோம். பிறகு முடிஞ்ச பிறகு then you will come to know about it. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறேன். For TV sir, you can give it the same thing. Each channel we are getting live. Okay. ஒரு இதை முடிச்சிடலாமே, ஒரு இதை முடிக்க அப்புறம் இங்கிலீஷ் பின்னால் போயிடலாம். இந்த போட்டோஸ் தான் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் போல பல விசாரணைக்கு புலன் விசாரணைக்கு கொடுப்பது எந்த அளவுக்கு சரின்னு இருக்காது. அதனால் நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். போட்டோ கொடுக்கறது நல்லா இருக்கு, அக்யூஸ்க்கு போட்டோ கொடுத்து நல்லா இருக்காது. விசாரணை இது வரைக்கும் ஒரு அக்யூஸ் தாங்க, கூட்டாளிகள் யாரும் இது வரைக்கும் இல்லை. அதான் சொல்லியிருக்கேன், giving the press release. In fact, it is Ramkumar. Yes, he is trailing this disease because இந்த ராம்குமார் பாதியை பிரயாணம் செய்கின்ற போதும் சரி, மற்றபடி வீட்டிற்கு போகும்போதும் சரி, இதுபோல சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார். அவரோடு இவர் பழக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது. முழு விவரமும் விசாரணைக்கு பின்பு முழுவதும் வெளிவரும். இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் விடுங்களேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. டாக்டர்ஸ் சொல்லி தான் முடிவு பண்ணணும். இப்போ நாமளே சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க.
ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. டாக்டர் சொல்றது அட்வைஸ் தகுந்த மாதிரி வில் டூ த ஃபர்தர் திங். படிச்சு பாருங்க, இந்த இதில் கொடுத்துருக்கு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்காது. இல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது சூளைமேடு, நுங்கம்பாக்கம் போன்ற பல பகுதிகளில் காவல்துறையினர் குழுக்களாக சென்று தீவிர விசாரணை செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த விசாரணை இது வந்திருக்கு, நீங்க சொன்னதும் அடங்கி இருக்குது. சில நாட்கள் பின்தொடர்ந்தார், சில மாதங்கள் பின்தொடர்ந்தார். அப்படி பின்தொடர்ந்தால் அந்த அளவுக்கு கொடூரமாக கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன போட்டி உருவாயிருக்கு? இல்ல எல்லா விவரத்தையும் நீங்க இந்த 10 லாஸ்ட்லயே வாங்கிட முடியாது. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு திரும்ப நம்ம பேசலாம். இல்ல நீங்க நிறைய விஷயங்களை நீங்க ஒரே கோல் எல்லாம் வாங்கணும்னு பாக்குறீங்க. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அலவஸ் டு டு தி இன்வெஸ்டிகேஷன். நீங்க எல்லாமே யூ ஆர் ஆல்சோ குட் இன் இன்வெஸ்டிகேஷன், யூ ஆர் ஆல்சோ ட்ரைனிங் அஸ் வெரி வெரி க்ளோஸ்லி, யூ ஆர் ஆல்சோ வாட்சிங் அஸ், அலவஸ் டு இன்வெஸ்டிகேட். அதேதான் நான் சொல்றேன், அதில் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. எங்களுக்கு புலன் விசாரணை கொஞ்சம் இடம் கொடுங்க சொல்றேன். கண்டிப்பா விசாரிச்சு அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம். நீங்க கேட்பதற்கு இல்ல நீங்க நான் சொன்னேன் இல்லையா, அது போல பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்க மட்டும் சொன்ன மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல, சென்னை மட்டும் இல்ல, ஈவன் வெளிநாடுகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்க சொன்ன இந்த இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது எல்லாமே அவங்க இல்ல அதான் சொல்ல வந்த, அதாவது அவங்க எல்லாமே சின்சியரா நடந்த நிகழ்ச்சி அவங்க பார்த்து வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொன்றையும் நம்ம தீர விசாரித்தா முடிவு பண்ண முடியுமே தவிர ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இது கரெக்ட் சரி சொல்ல முடியாது. ஒரு கலாபரேஷன் தேவையான தீர விசாரிச்சு one at a time at least. See, now that you have categorically declared that he is the prime accused and the murderer, now what corroborative evidence do you have? Because the confession is not admissible. There's a CCTV release that you, a CCTV grab that you release. Apart from that, what have you concretely got, sir, to nail him as the murderer? நீங்க எல்லா எவிடன்ஸும் எல்லா மெட்டீரியல்ஸும் நமக்கு கொடுத்துட முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன், மெயின் எவிடன்ஸ் எவிடன்சஸ் எல்லாமே இப்போ இந்த ப்ரெஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அதனால எங்க அந்த எவிடன்சஸ் சப்மிட் பண்ண வேண்டுமோ அங்க அது தாக்கல் செய்யப்படும். அதற்கு நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தான் கேட்டுக்கிறேன். சார், ராம்குமாருக்கு சாட்சி இதுக்கு முன்னாடி தெரியுமா? அந்த ப்ரொசஸ் இருக்கு, 3 மாசம் ப்ரொசஸ் கொடுத்தல இருக்கு, அதுல பாருங்க அதுல இருக்கு. குடும்பத்தாருக்கு ஏற்கனவே தெரியுமா இது மாதிரி ராம்குமார் ஒரு நபர் இருக்காரு, ஃபாலோ பண்றாரு, இல்ல நீங்க எதை சொல்றேன்னா, நீங்க எல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷன் ஒன் கோலி வாங்கணும்னு பாக்குறீங்க. கொஞ்சம் அலவஸ் டு டு தி இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு எல்லாமே பதில் எல்லாம் கிடைக்கும். Just one line in English for TV. Basically, what do we know about Ramkumar? Just briefly in English. See, Ramkumar is hailing from Tirunelveli district. He is an engineer. He came to Chennai seeking some job few months back. He is staying in Chulaimedu area. He followed her a few times earlier, and that's how he planned for the murder. We got the clues in various angles. That's how we fixed the accused. Did they have a relationship or something? So what provoked him to kill her? These are all matter for investigation. Allow us to investigate. Sir, is he a total stranger? Sir, did he try to befriend her? So that's what I'm telling you. Allow us to investigate. No, you told in Tamil. Did he try to actually get friendly with her? Yes, sir. That's what I'm telling. Whatever I told, yes, I have given it in the press release also. Allow us to investigate. No, we can't. Sir, is he a total release on TV, sir? You have to say.
You have to say it on TV. Is there another accomplice also, sir? No, there is no accomplice. So one- As far as the so far university is concerned, only one accused. There is no other accused. Sir, one person is நண்பர்களா இருந்தாங்க அதனால தான் இவங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே இருவரும் நண்பர்களா இருந்தாங்க அதனாலதான் இவர் நேரா இங்க வராரு சென்னைக்கு வராரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்காது உண்மையா? That எல்லா இன்வெஸ்டிகேஷன் இந்த ப்ரொசீஜர் முடிச்சிடாதீங்க. Allow us to investigate. So one person is missing from the Excuse me, sir. Reports that a 50-year-old man was staying at the same man's in the CCTV footage where that person was seen missing. No, as far as this case is concerned, there is only one accused. So there is no question of any other accused because evidence everything is very clear. It's only one accused is concerned in this case. So the absence of CCTV cameras in the railway station, is that a major security lapse? Are you asking them to fix now? Better you are also in Chennai, you can ask the GM Railways or the Railways Authority, they will answer it properly. But what about other areas, sir? What about other areas? Will there be, now after this incident, the focus will be on installing CCTV cameras and policing? So, this already we have told earlier also. A lot of places is covered under the CCTV. Even this case also you can see we got lot of CCTV footage which helped to nail the accused. Not in one place, in many places for the same occurrence we got the CCTV footage. So not only in this Cholampeda, Nugambakkam area, other parts of city also we are having CCTV. But there is a scheme to introduce other places also with the help of public as well as from the private partnership also everything is going on. ராம்குமார் மேல ஏற்கனவே ஏதாவது வழக்கு நடவடிக்கை இருக்கா? இது ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் ஆகுது. அவரோட பின்னணி ஜஸ்ட் ஒட்டே வந்து நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கலாம்னு பாக்குறீங்க. அதாவது நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட்டீங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு ஊர்ல கொலை பண்ணிட்டு மெட்ராஸ் வந்து இன்னொரு கொலை பண்ணான். அரமணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவன் டைம் இருக்கா இல்லையா? We will investigate, we will tell you. Yes, sir. How long he stayed in the same mansion? 3 months, I said that 3 months. அதுதாங்க நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க இதுல ப்ரொசீஜர் கேட்டீங்க. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் விடுங்க. His parents aware of what he was suffering, that he informed his parents, family members, that he murdered a girl in Chennai. Do you aware of it, or are we going to take any kind of action? No, I told that the parents and the public are many people, I mean all they cooperated. Whatever the information they are furnishing, whatever the thing we got, we are interrogating and we are verifying, we are taking follow-up action. Allow us to investigate. Sir, is it right to say that he tried to have a relationship with her but she did not reciprocate? Is it right to say that? Is it right to say that he tried to have a relationship with her but she did not show interest? Is it right to say that? I will leave it to you. ராம்குமாருடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்குமா? அவர் என்ன சொல்றாரு சார்? இதுல அவர் ஒத்துக்கிறாரா? நான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிறாரா சார்? இந்த ராம்குமார் திருநெல்வேலி இருக்கிறாருங்க. திருநெல்வேலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு. டாக்டர்ஸ் அட்வைஸ் படி தான் அவர் இன்ட்ராகேட் பண்றதோ நீ சென்னைக்கு கொண்டு வரதோ பண்ண முடியுமே தவிர நாமளே அது பண்ண முடியாது. அவங்க அட்வைஸ் பண்ணி எப்போ ஒரு ஃபிட்டுன்னு சொல்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி சென்னைக்கு கொண்டு வருவோம். அப்புறம் ஃபர்தர் இன்ட்ராகேஷன் மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இந்த கஸ்டடி கூட சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் யூ வில் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, என்ன சொல்றேன்னா ரிக்வெஸ்ட் தி கோஆபரேஷன் ஆஃப் ஆல் தி பப்ளிக். Sir, Swati's case has put a spotlight on the city police and the safety of women and public in general. How do you respond to this, sir? This also I responded. What I told that some stray incidences were reported. That too for various reasons, various personal motives like that. So there is no correlation between one case to the other case. There is nothing like a general fear or all the things.
These are all creation by some Western interests. Let us not fall prey to that sort of But thing. there have been a spate of murders, sir. Daylight murders. 4 advocates have been hacked to death in broad daylight. An RTI activist was hacked to death. So is there a feeling that law and order is not proper in the city? That's the general sense that is prevailing. How do you respond to that? No, whatever the cases you have mentioned, all stray cases for some personal reasons, all the cases were reported. In all the cases, accused were arrested promptly within 24 hours. All the accused were arrested. We have taken prompt action. There is nothing like fear or all the whatever you are telling, that sort of thing is not there. So how did you come to this conclusion that Ram Kumar is a murderer? Please go through the process what I have given. That will, please go through it and you will understand. For a TV media, you can just see. அக்யூஸோட ஃபேமிலி செக்யூர் பண்ணிருக்கோம். ஏன்னா அக்யூஸ் தெரிஞ்சவங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரீங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லாத்தையும் கவர். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ரோல் என்ன சொல்லி அதையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விரிவான செய்தியாளர் சந்திப்பு என்றாலும் கூட குறைவான தகவல்களையே வெளிப்படுத்தியிருக்கிறார் சென்னை காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் அவர்கள். மிக முக்கியமாக 2 தகவல்களை அவர் விளக்கியிருக்கிறார். ஒன்று, இந்த கொலைக்கான மோட்டிவ், சுவாதி கொலைக்கான மோட்டிவ் என்பது ஒருதலை காதல் என்பதை அவர் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த கொலையில் ஒரே ஒரு குற்றவாளி தான், அது ராம்குமார் மட்டும்தான். இதுவரையில வேறு ஒரு கூட்டாளி இருப்பதாக எங்களுடைய விசாரணையில் தெரிய வரவில்லை என்பதையும் விளக்கியிருக்கிறார். ஒரு சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வதை மறுத்திருக்கிறார். வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறதா, ராம்குமாரின் குடும்பத்தாருக்கு முன்கூட்டியே அவர் கொலை செய்து தெரியுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விசாரணை போய்க் கொண்டிருக்கும் போது அதை சொல்ல முடியாது என்று நாசுக்காக சொல்லி அவர் விடை சொல்வதை தவிர்த்திருக்கிறார்.